Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Boss Baby Back in Business Season 2 Episode 12 Research and Development. ஓபன் பண்ணா தொடப்பனாமா நீ கீழே நின்னு ஊரை கூப்பிட்டு அங்க பாருங்க அத படித கூட பாடிக்கும் அத பிஜி டெஜ்ஜில கொஞ்சம் கூட டஜ் இல்லாம பேபி கார்ப்புக்காக எப்படி உழைக்கிறான்னு பாருங்க. அட எட்ட டிப்பு நம்ம பேபி கார்ப் நம்ம கம்பெனி இதுக்காக ஏன் உயிரை கொடுத்து உழைக்க மாட்டேனான்னு தொடச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் இப்படி ஒரு படித கூட பாடிக்கும் பேபி கார்ப்புக்கு கிடைச்சது பெரிய லக்கு. கண்டிப்பா இவனை எந்த ஒரு பிரச்சனைனாலும் வேலையை விட்டு துரத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப நம்ம பைல்வான் இங்க பாத்தீங்களா புதுசா வந்திருக்க ட்ரம்புலின் ஜம்பர் அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பானா. அதை நம்ம பேபி பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்த மாதிரி ஒரு பொம்மையை போடுவான். அந்த பொம்மை பேபி கார்ப்பை உடைச்சுக்கிட்டு வெளியில போய் விழுந்துரும். அதனாலேயே அத்தனை பேர் ஒண்ணு கூடி பேபி கார்ப்புக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு செங்கல்பட்டுன்னு உழைச்ச நம்ம பேபி பாஸ் இப்படி போயிட்டாருன்னு நம்ம பேபி பாஸ் சென்டிமெண்டா பேசுவானா. உடனே சிஇஓவும் அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவன் தியாகத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லி அம்புட்டு பேர் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. ஐயோ போயிட்டியேன்னு இப்படி பண்ணா கண்டிப்பா அந்த சிஇஓட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு கை காலெல்லாம் கட்டு போட்டு வந்தேன்னா எல்லாரும் என்னைய தெய்வமா பாப்பாங்கன்னு பிளான் பண்ணுவாங்களா. ஆனா டிம்முக்கு இந்த பிளான் சுத்தமா பிடிக்காது. வேற வழியில டிம்மு என்னோட வேலை ஊசலாடிட்டு இருக்குதுமானா சரி ஓகேன்னு டிம்மு ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கேட்டா சந்தோஷத்துல ஆடி போயிருவேன் அசந்து போயிருவேன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே மினி கோல்ஃப் விளையாட போறேன்னு சொன்ன உடனே டிம் ஐயோ எனக்கு கையும் வரல காலும் வரலன்னு பிச்சுக்கிட்டு ஓடுவான். கீழே அவங்க அப்பா கோல்ஃப் விளையாடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. டிம் அவங்க அம்மாவும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விளையாடலாம் அந்த மாதிரி விளையாடலாம்னு ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருப்பானா. டிம்மு நமக்கு வேலை இருக்குடான்னு பாஸ் பேபி கால் அப்படியே வண்டியை விட்டு ஏத்துவான். உடனே டிம் இருந்துகிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் பேபி அந்த மினி கோல்ஃபுக்காண்டி ட்ரெயின் பண்ண போறேன். அவன் தான் நம்ம வீட்டுல முக்கியமான ஆளுன்னு கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினோன்னு நல்ல அண்ணன் நல்லா ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. டிம் இருந்துகிட்டு நமக்கு ரொம்ப நேரம் இல்ல சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நேரா பேபி கார் போவாங்க. டிம் ரத்த கரையெல்லாம் காமிச்சு சென்டிமெண்ட் ஆக்கலான்னு ஏகப்பட்ட ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். மொத்தத்துல எனக்கு பால் ஊத்தி பாடகட்டாம விடமாட்டா போல இருக்குன்னு நேரா பேபி கார் வந்தா அங்க சிஇஓ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பா. ஐயோ நம்ம லேட்டா டிராமா பண்ண வந்துட்டோமே என்னைய வேலையை விட்டு தூக்குறதா சொல்ல போறான்னு பயந்துகிட்டு இருப்பான். ஆனா அந்த சிஇஓ என்ன சொல்லுவான்னா அந்த வயசானவங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு நடக்க போற சம்மர் கார்னிவல் அதாவது ஒரு சின்ன பெஸ்டிவல் அதுக்காக ஏதோ தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கம்பா. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருந்த ஸ்டிங்க்லர் சீரத்தோட ஃபார்முலாவையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா. அதை கேட்டு அம்புட்டு பேர் பதற ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் ஸ்டிங்க்லர் சீரம் மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சதுன்னா ஸ்டிங்க்லர் சீரம்னா ஒண்ணுமில்ல அந்த சென்ட் அடிச்சா எத்தனை நாள் நீங்க குளிக்காட்டியுமே கப்படியாது வாசனை அப்படியே ஆள மயக்கி தூக்கும்ல. அந்த ஸ்டிங்க்லர் சீரத்தை மட்டும் ஆட்டைய போட்டு வயசானவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க மேல எல்லாத்துக்கும் லவ் அதிகமாயிரும். பேபிஸோட லவ் எல்லாம் நசுங்கி சின்ன பின்னமாயிரும்னு சரோஜா ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பேபி அதுதானே நம்மளோட சீக்ரெட் வெப்பன் அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேப்பா. உடனே சிஇஓ டென்ஷன் ஆகி அந்த ஸ்டிங்க்லர் சிரத்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அதனாலேயே உங்க எல்லாத்தையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு மாத்திரன்னு எல்லார் கையிலுமே டெஸ்டிங் பண்றதுக்கான சொல்யூஷன் எல்லாம் கொடுப்பா. அப்புறம் டேபிள்ல லைனா ஒவ்வொரு டைப்பா நாத்தடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளை வச்சிருப்பா. கார பிடிச்ச பொம்மை இத்து போன செருப்பு நாத்தம் பிடிச்ச அண்டர்வேர் துவைக்காத துணி கழுவாத கப்புன்னு அடுக்கி வச்சுட்டு இது எல்லாமே நாத்தடிக்காம இருக்கிற மாதிரி ஒரு சென்ட் கண்டுபிடிங்க. அந்த சென்ட் தான் ஸ்டிங்க்லர் சீரம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க யாருன்னு மறந்துருங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு மறந்துருங்க. இப்பத்துல இருந்து நீங்க எதை தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்படி மட்டும் அந்த ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்க தான் நெக்ஸ்ட் சிஇஓ அப்படின்னு சிஇஓ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அம்புட்டு பேரும் வெரி குட் அதை சால்வ் பண்ண ரெடி ஆயிருவாங்க. ஆனா டிம் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா 5 மணியை தாண்டிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் மினி கோல்ஃப் விளையாடுறது பலூன் மண்டையான்னு கோவமா கேட்பானா. ஆட அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத உன்னோட கெமிஸ்ட்ரி ஸ்கில்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரும்போது கூட வினிகரும் பேக்கிங் சோடாவும் வச்சு ஒன்னு பண்ணியேம்பா. டிம் அப்படி பண்ணது வெடிச்சு ஒருத்தன் தெரிச்சு வந்து விழுவான். சரி ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் வெறித்தனமா ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம பாஸ் பேபி ஒரு ஆர்டர் போட்டுருவான். இந்த ரூமை தாண்டி எந்த விஷயமும் போகவும் கூடாது வரவும் கூடாது. ஏன் ஒரு காக்கா கூட போக கூடாது. இப்போத்துல இருந்து யாரும் யாரையும் நம்பவும் கூடாதுன்னு சொல்லிடுவானா. ஓகே பாஸ் நான் வேணா மத்தவங்க யாராவது கண்டுபிடிச்சா அந்த ஃபார்முலாவை ஆட்டையை போட்டு வரட்டுமான்னு கேட்பாளா. திருட்டு கள்ளி போயிட்டு வான்னு நம்ம பாஸ் பேபி சொன்னதுக்கு டிம் அதெல்லாம் முடியாது நம்ம இப்படி கேவலமாலாம் வின் பண்ணக்கூடாது நம்ம சொந்த உழைப்பிலேயே சூனியை வச்சு வின் பண்ணும்பானா. ஆட நம்ம சீக்கிரம் போய் மினி கோல்ஃப் விளையாடணும் தான் இப்படி சொன்னேன்பானா. புரியுது ஆனா நான் ஏன் ஸ்டைல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இமேஜினேஷனுக்கு போயிருவான். நான் தான் டாக்டர் அழுக்கு ரொட்டி ஆமா வாயன் அடிச்சு நகுத்த போறேன் அப்படியே இடி இடிக்கும். உடனே நம்மால சூப்பர் ரப்பு கலக்கு கலக்கும்பானா. டே இப்ப பாடுறா நான் கலக்க போற கலக்கல உன் அடி வயிறு அடிச்சு விட்டு கலக்க போகுதுன்னு சும்மா டைனோச்சர் மாதிரி வாயை பொளந்து விட்டு சிரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் நாத்தம் முடிச்ச துண்டு எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு கெமிக்கலையும் ஒவ்வொருத்தர்ட்ட வாங்கி அடிச்சு விட்டேன்னு ஊத்தி விடுவான். மோந்து பார்த்துட்டு மூக்கு செத்து போயிரும். சரி போயிட்டு போகுதுன்னு
அடுத்தது சூப்பிய கொடுப்பாங்க. அதுக்கும் கண்டதெல்லாம் கலந்து விட்டு கண்டுபிடிச்ச கெமிக்கலை கொண்டு போய் சூப்பி மேல ஊத்தி இந்த மோந்து பாரு தடியானு கொடுத்ததும் அவன் நாயை விட மோசமா மோந்து பார்த்துட்டு பாஸ் என்னால இந்த நாத்தத்தை தாங்க முடியல, என்ன கொன்றுங்க உடனே பாஸ் பேபி என்ன டீம் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லுவானா. அண்ணர் அந்த சீவோ ஒரு குப்பவண்டிய தள்ளிட்டே வந்து மிஸ்டேக்கான எல்லா நாத்தம் முடிச்ச கெமிக்கலையும் இதுக்குள்ள போட்டுருங்க, ஜெயிக்கிறதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்கன்னு போய்கிட்டே இருப்பா. உடனே டீம் இனி நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கொடூரமாவும் கோரமாவும் மாறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டா ஒவ்வொருத்தையும் வாங்கி அவங்க அப்படி கொடூரமா கொடுத்ததெல்லாம் ஒன்னா கலக்கி அந்த சென்ட்டுக்கு பேர் தான் நரிமேட்டு செங்காலிம்பா. அது என்னடா நரிமேட்டு செங்காலி? அதுவா ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஒவ்வொரு யூனிக்கான நேம் வைக்கணும், அதுதான் சயின்ஸோட நியதின்னு காட்டுத்தனமா சிரிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச சென்ட்டை கொண்டு போய் நாத்தம் பிடிச்ச டேபிள்ல இருந்த எல்லா பொருள் மேலயும் நம்ம பைல்வான் சொட்டு சொட்டா மூக்க பிடிச்சுக்கிட்டே ஊத்தி விடுவான். அப்படி ஊத்தி விட்டு பார்த்ததுல 8ல 2 நாத்தம் அடிக்காது. வாவ் நம்ம 2 சக்சஸ் ஆக்கிட்டோம்னு சொல்லுவானா. உடனே அந்த பெருத்த போர்டுல பாஸ் பேபி 2 நாத்தம் பிடிச்ச பொருளோட நாத்தத்தை சென்ட்டை ஊத்தி சரி பண்ணிட்டான்னு ஸ்கிரீன்ல கிரீன்ல வரும். பாஸ் பேபி 2 நாத்தம் பிடிச்ச பொருளுக்கு சென்டர் ரெடி பண்ணிட்டான்னு 50 பேர் ஷாக் ஆயிருவாங்க. உடனே சரோஜா அச்சி மூஞ்சி எல்லாத்தையும் கீச்சிருவேன், 50 பேர் அவங்க வேலையை மட்டும் பாருங்க பாலா. டிம் வந்து உட்காந்துட்டு கவலைப்படுவான், எல்லா நாத்தம் பிடிச்ச பொருளையும் இந்த சென்ட்டை வச்சு சரி பண்ணிடலாம் நினைச்சேன், ஆனா இப்படி கவுத்து விட்டுருச்சுமானா. அதனால என்ன டீம் நீ 2 கண்டுபிடிச்சிட்ட, இன்னும் 6 தானே கண்டுபிடிப்பானா, இதுக்கே எவ்வளவு நேரம் ஆயிருச்சு. இதே மாதிரி மத்ததுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு டயத்துக்கு போய் நான் எப்படி மினி கோல்ஃப் விளையாடுவேன்னு சோகமா கேட்பானா. அண்ணர் ஒரு பேபி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்திட்டு இருப்பா, என்னன்னு பார்த்தா வேற ஒரு பேபி சால்வ் பண்ணிருப்பா. பண்ணாலும் பண்ணா இன்னா பேச்சு பேசுறா, நான் தான் அவங்க அடுத்த சிஓ உங்க மூஞ்செல்லாம் அடிச்சு கீக்க போறேன்பா. உடனே நம்ம பாஸ் பேபி சீக்கிரம் பண்ண டீம் மத்தவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிச்சர் காரையும் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருவானா. ஆனா டிம்மால அந்த சென்ட்டை செய்யறதுக்கு யோசிக்கவே முடியல, ஏன்னா வீட்டுல மினி கோல்ஃப் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தால அதே நினைப்பு வந்துட்டு இருக்கிறதுனாலே அவனால ஒர்க் பண்ண முடியாது. அப்ப சரோஜா வந்து பாஸ் நம்ம இப்படியே விட்டோம்னா வேற யாராவது ஜெயிச்சிட்டு போயிருவாங்க, அதுக்கு நம்ம விடக்கூடாது சொல்லுங்க பாஸ், யாரையுமே செய்ய விடாம நான் தடுத்துறேன் பாலா. ஆனா டிம் நோ நேவர், இதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன்பா. ஆனா சரோஜா நம்ம இப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும், நான் போய் யாரையும் பண்ண விடாம பாத்துக்கிறேன், பைல்வான் டீம் கூடவே இருந்து என்ன ஹெல்ப் வேணுமோ செய்வான்னு சொல்லுவாளா. ஆனா நம்ம பைல்வான் பயந்துகிட்டு ஆல்ரெடி செஞ்ச நரிமேட்டு செங்காலிங்கிற சென்ட்டே என் கையில ஒட்டிக்கிட்டு போக மாட்டேங்குதுன்னு புலம்புவானா. 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, டிம்முக்கு என்ன தோணுதோ அவன் செய்யட்டும், சரோஜா நீ போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் சப்ளை பண்ணும்பா. போய் தொலைறேன்னு கடுப்புல போவா. பைல்வான் நீ முதல்ல கை கழுவுன்னு சொல்லிட்டு டிம்மு கிட்ட நீ மட்டும் அடுத்த ஒரு நாத்தம் பிடிச்ச பொருளுக்கான சென்ட்டை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீனா நம்ம ஒரு 10 நிமிஷம் போய் கோல்ஃப் விளையாண்டு வரலான்னு 2 பேரும் டீல் பேசிட்டு நம்ம பாஸ் பேபி பைல்வானை தள்ளிட்டு போயிருவான். அப்படி 2 பேரும் போறத பார்த்த பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு பேபி டிம் இங்க சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுத்தனமா கத்தி அழுதுட்டு கிடப்பான். உடனே டிம் என்ன பிரச்சனைன்னு போய் கேட்பானா. அவன் அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடும் போது கழுத்துல ஒண்ணு கட்டியிருப்பாங்களே அதுல நாத்தத்தை சரி பண்ண முடியல, ஆனா பால்டப்பா நாத்தத்தையும் செருப்புல இருந்து வர நாத்தத்துக்கும் நான் சென்று கண்டுபிடிச்சிட்டான். எது பால்டப்பா நாத்தத்துக்கு நீ கண்டுபிடிச்சிட்டானதும் ஆமா நீயும் தான் நாத்தம் பிடிச்ச துணிக்கு கண்டுபிடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் சூப்பரும்பா. உடனே டிம் என்ன பண்ணுவான், நம்ம வேணா ஒரு டீல் வச்சுக்குவோம், நான் கண்டுபிடிச்ச சென்ட்டோட ஃபார்முலா உனக்கு தர்றேன், நீ கண்டுபிடிச்ச 2ஓட ஃபார்முலாவை எனக்கு தா, 2 பேர் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொன்னதும் நான் மாத்தி கொடுப்பேன் நீ ஜெயிச்சிட்டு போயிருவான்பானா. உடனே டிம்முக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, அப்படி மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா சீக்கிரமா போய் மினி கோல்ஃப் விளையாடலாமேன்னு நம்ம கண்டிப்பா மாத்துறோம், அப்படி மாத்துறோம் சொல்லிட்டு 2 பேரும் ஃபார்முலா எழுதின ஷீட்டை மாத்திக்குவாங்களா. அது மட்டும் இல்லாம அவன் அந்த கண்டுபிடிச்ச சென்ட்டையும் எடுத்து கையில கொடுத்துருவான். சூப்பர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாஸ் பேபியை தேடி பாப்பா, அவன் இருக்க மாட்டான். அப்போ சரோஜாவை பாப்பானா, இந்த ஃபார்முலா இந்த சென்ட் நான் போய் கோல்ஃப் விளையாட போறேன், பாஸ் பேபி கிட்ட சொல்லிரு, அப்படி ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு அவனை கால் பண்ண சொல்லிட்டு ஓடிடுவான். இங்க அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு வெளியில நின்று கூட்டுட்டு இருப்பாங்களா. நம்மளுக்கு கக்கூச திறந்துட்டு வந்து உள்ள மட்டும் போயிடாதீங்க, அவனுக்கு வயிறு சரியில்லை, நாத்தம் கொட்டல புடுங்கிரும், அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான் விட்டுருங்கன்னிருவான். உடனே அவங்க அப்பா இந்த மாதிரி கீழே மினி கோல்ஃப் விளையாடுறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணியாச்சும் பாரு, அப்படி என்ன டிஃபரெண்டா கிழிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேப்பானா. உடனே அவங்க அம்மா ஏதோ பார்னு கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. வீடு ஃபுல்லா கப்பு பிளேட்டு தட்டு ஸ்டூலு செருப்புன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உனக்கு கொடுத்த பால 3 ஷாட்ல அந்த இருக்க பாரு ஒரு சிவப்பு கலர் செருப்பு அதுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா உனக்கு இந்த வாரம் 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்பாங்க. அப்படின்னா நான் 2 ஷாட்ல அடிச்சிடறேன், எனக்கு 3 ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்பா. ஓகே டீல்னு சொல்லிட்டு சும்மா எய்ம் வச்சு ஒரு தட்டு தட்டுவான். அந்த பால் அங்க இருந்த தட்டு பிளேட்டு குண்டா சேருன்னு எல்லா இடமும் உருண்டு கரெக்டா அந்த சிவப்பு செருப்பு கிட்ட போய் விழும். ஓ ஏ அப்படின்னதும் அவங்க அப்பா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, டீம் என்னும் சிறிய இளைஞன் ஒரே ஷாட்டில் பாலை செருப்பிடம் கொண்டு வந்து விட்டார், அடுத்த ஷாட்டில் 3 ஐஸ்கிரீமா இல்ல 2 ஐஸ்கிரீமா என்பதை நாம் உற்று நோக்கி கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மால கரெக்டா அந்த ஷூக்குள்ள அடிச்சே அவனு போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருப்பான். அப்ப நம்ம பாஸ் பேபிட்டு இருந்து கால் வரும். அவங்க அம்மா என்னடா
என்னடா அது சத்தம்னு கேட்டதுக்கு அது நான் வச்சிருக்க ஒரு பொம்மையில பேட்டரி இல்லையாம்பா. மறுபடியும் அடிச்சுட்டே இருந்தோன்னே வேற வழி இல்லாம அந்த பாலை டக்டுக்குள்ள அடிச்சு விட்டுட்டு அந்த பால் பேஸ்மெண்ட்ல தான் போய் விழுந்திருக்கும். நான் அதை எடுத்துட்டு வரேன்னு அங்கிருந்து ஓடிடுவான். அப்படி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சவன் பேபி கார்ப்ல வந்து பிரேக் அடிச்சு உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையாம்பா. குப்புன்னு ஒரு நாத்தம் அடிக்கும். இன்னா கன்றாவின்னு கேட்டதுக்கு நீ எங்களை ஏமாத்திட்டு போயிட்ட, பால்டப்பா நாத்தத்தை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் கொடுத்துட்டு போனியே அதுதான் இதும்பா. அதான் டிம் கூட பக்கத்து டேபிள்ல இருந்த பேபி கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்தினானே அதுதான். உடனே டிம் நடந்ததெல்லாம் சொல்லுவானா. பாஸ் பேபி டென்ஷன் ஆயிருவான். உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்துல யாருமே நம்பாத, எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு. இப்ப நம்மள நல்லா ஏமாத்திட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே டிம் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிடுவானா. அது ரெண்டும் ஆல்ரெடி அவன் 2 கண்டுபிடிச்சிருப்பானா. அதுவும் சேர்த்து மொத்தம் 4 அவனுக்கு பச்சாயிரும். மிச்சம் இருக்கிறது வெறும் 4 தான். அதை பார்த்து அம்பிட்டு பேரும் ஓ ஊன்னு வாய பொளக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம டிம்ம வெறுப்பேத்துற மாதிரி அவனே கண்டுபிடிச்ச மாதிரி சீன் காட்டிட்டு இருப்பானா. அப்போ அந்த சிஇஓ வந்து எனக்கு அடுத்த சிஇஓ ரெடி ஆயாச்சா, எனக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியலையே, எல்லாரும் போய் வேலையை பாருங்கன்னு கழிச்சு விட்டு போயிருவா. அப்ப டிம் அந்த ஏமாத்தின பேபி கிட்ட ஏடா எனக்கு இப்படி துரோகப்பட்ட டப டீல் பேஸ்டத பரதுட்டியாடு கேட்பான். ஐயோ குட்டி குழந்தை அழுகுதுன்னு கிண்டல் பண்ணுவானா. உடனே பாஸ் பேபி டிம்ம கூப்பிட்டு நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட படிச்சு சொன்னனே எவனையும் நம்பாதேன்னு, இது ஒரு கார்ப்பரேட் கார்டு, மாட்டிக்கிட்டீனா சிங்கி தான், அதனால உன்னை தவிர வேற யாரையும் நம்பாம வேலையை பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஏமாத்தின பேபி நான் தான் அடுத்த சிஇஓ அப்படின்னு பாட்டு பாடி ஓடிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பேபி முறைச்சுக்கிட்டே வந்து நீ என்ன ஏமாத்திட்ட, நான் பண்ண ஒர்க் எல்லாம் உன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்க, நமக்குள்ள ஒரு டீல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ இன்னொரு பேபி வந்து அந்த ஏமாத்துக்கார பேபி பார்த்து நீ ஏன் கூட தானே ஒர்க் பண்றேன்னு சொன்ன, அவன் கூட எல்லாம் நீ சேரக்கூடாதும்பா. அப்பதான் தெரியும் அந்த பேபி எல்லாத்தையுமே இப்படி ஏமாத்திட்டு தான் இருக்குன்னு. சோ மொத்த பேபி கும்பலும் ஒண்ணு கூடி அங்க பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குமா. இத பார்த்த நம்ம பாஸ் பேபி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு பேபி வந்து நான் அந்த பேபி கூட பார்ட்னரா இருந்தேன், ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான், ஆனா நான் அவன் கிட்ட ஃபார்முலாவை கொடுக்கலன்னு பேப்பர் எடுத்து நீட்டுவாளா. சர்ரோ அவளை கிளீன் பண்ணுன்னு நம்ம பாஸ் பேபி சொன்ன உடனே சும்மா பொட்டனி அடிச்சு துரத்தி விட்டுருவா. இவங்க எல்லாம் ஜோம்பிஸ் மாதிரி நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கை எப்படா ஆட்டே போலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு நீ விட்டுறாத சரோஜா, நம்ம இன்னும் லீடர் போர்டுல செகண்ட் இடத்துல தான் இருக்கிறோம். டிம் சீக்கிரம் வேலையை பாருனதும் ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம், அப்பதான் நான் போய் மினி கோல்ஃப் விளையாடலாம்பா. அப்பதான் நம்ம பாஸ் பேபி பைல்வான் கிட்டையும் சரோஜா கிட்டையும் வேலையை ஆரம்பிங்கன்னு டிம்முக்கு தெரியாம அமுச்சு விடுவானா. அதை பார்த்து டிம் எதுக்கு அமுச்சு விடுறான்னு கேட்டதுக்கு அவங்க தொல்லை இல்லாம நீ ஃப்ரீயா வேலையை பார்க்க தான் அவங்களை அனுப்பிச்சு வச்சானிருவான். பார்த்தா அவங்க 2 பேரும் மத்தவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி சண்டையை மூட்டி விடலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பாஸ் கிட்டையும் டிம் கிட்டையும் வரமாட்டாங்கன்னு. அப்ப ஹென்ரி ஷாட்டும் அமலுங்கிற பேபியும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்களா. சரோஜா வர்றத பார்த்த ஹென்ரி ஷாட் ஏய் சரோ நீங்க 2 ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கீங்க, என் கூட சேர்ந்துக்குங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்பா. அப்ப கூட இருந்த அமலுங்கிற பேபி என் கூட தான் சேரணும் சண்டை கட்டுவான். அப்ப நம்ம சரோ பைல்வானுக்கு சிக்னல் கொடுத்ததும் அவன் அந்த ஏமாத்துக்கார பேபியை தூக்கி இவங்க நிக்கிற கேபின்குள்ள போட்டுருவானா. உடனே சரோஜா டிராமா போட ஆரம்பிச்சிருவா. இந்த பேபி இன்னுமா உங்களோட உழைப்பெல்லாம் திருடிக்கிட்டு இருக்கு, ஓ மை கடவுளே இது ரொம்ப மோசம்னதும் அந்த பேபியும் பதறி அடிச்சு ஓடாம நான்லாம் திருடல, இருந்தாலும் ஒரு டைம் பாத்துக்கிறேன்னு ஃபார்முலா எடுத்து பாப்பானா. உடனே அவங்களுக்குள்ள சண்டை ஆயிரும். இவங்க 2 பேரும் வந்த வேலை முடிஞ்சது நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள டிம் அடுத்த ஒரு 3 ஃபார்முலாவை சால்வ் பண்ணிருப்பான். இத ஆபீஸ்ல பார்த்த பேபிஸ் எல்லாம் எப்படி இவங்க சால்வ் பண்றாங்க, நாம இன்னும் 1 கூட முடிக்கலையே 2 கூட முடிக்கலையேன்னு பாஸ் பேபியோட கேபினுக்கு நேரா படம் எடுத்து ஜோம்பி மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. பாஸ் பேபி ஒரு சைடு பதறிட்டு இருப்பானா. இங்க இவங்க 2 பேரும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டாங்களே, அவங்க கையில மாட்டினா மட்டனு சிக்கன் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு சரோஜா ஒரு பிளான் பண்ணி எது செக்யூரிட்டி காட்டியா பேருதான் காட்டியான்னு வச்சிருக்கா, ஃபார்முலாவை காட்டலன்னு சொல்லி அவளோட கடின உழைப்பு கண்டுபிடிப்ப என்ன கெடுக்க சொல்றீங்களா நோன்னு கத்துவாளா. உடனே காட்டியா டென்ஷன் ஆகி எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு அவ கண்டுபிடிச்ச நாத்தம் பிடிச்ச செண்டெல்லாம் தூக்கிட்டு அவங்க மேல வீசுவா. அப்படி வீசினது மட்டும் இல்லாம அவங்க கேபின்ல கண்டுபிடிச்சு வச்சிருந்த எல்லா கெமிக்கலையும் தூக்கிட்டு வந்து இனிமே இது எனக்கு சொந்தம்பா. உடனே 50 பேரும் வெறி கொண்டு டென்ஷன் ஆகி வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்ட, இனி எப்படி அது குத்துது குடையுது கத்துது கடிக்குதுன்னு பார் அப்படின்னு அவளை துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுவாங்க. இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு மொத்த கம்பெனியுமே கலவரத்தின் உச்ச கட்டத்துல இருக்குமா. அதை பார்த்த டிம் இப்படியா நம்ம வின் பண்ணணும்னு கேட்பான். ஒன்னும் கவலைப்படாத நான் சிஇஓ ஆயிட்டா எல்லாமே சரியாயிருமானா. சரி ஓகே நீயும் நானும் இப்ப மினி கோல்ஃப் விளையாட போகணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நம்ம கடைசி இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம், எப்படியாச்சும் இதை முடிக்கணும் டிம்மும்பா. என்னடா லூச்சுத்தனமா உளறிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் நீ தூங்குறேன்னு சமாளிக்க முடியும், என்ன நம்பு, நம்ம எப்படியாச்சும் சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம்னு சொன்னதும் சரி ஓகே 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க உங்க அம்மா அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, எங்கெல்லாம் தேடி தொலைறது, வா மினி கோல்ஃப் விளையாடலாம், நான் உனக்கு புதுசா டெக்னிக்லாம் சொல்லி தரேன் பாரா, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா டேடின்னு கேட்டதுக்கு என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகும், அது மட்டும் இல்லாம நான் அடிச்ச அனல் பறக்கும்ல அப்படின்னு பில்டப் பண்ண உடனே ஐயோ தாடி எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும்பா. 5 நிமிஷம் தான் இருக்கா, ஏன் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பிளைட் ஓட்ட போறியா, நீங்க எல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு சும்மா இருக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்குது, வா கோல்ஃப் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்களா. உடனே நம்மாலு போகாதரா கைப்புள்ளன்னு சிக்னல் கொடுத்த உடனே சரி சமாளிச்சு தொலைறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மா பாட்ட போய் டாடி மம்மி எனக்கு இந்த மினி கோல்ஃப் விளையாட பிடிக்கலன்னுருவான். அட பாவி எடுபட்ட பயலே, உனக்கு பிடிக்கும் சொல்லி தான் நாங்க மினி கோல்ஃப் விளையாட பிளான்
பிளான் பண்ணோம்பாங்க. எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நிர்வாணா. ஐயோ சாரிப்பா டிம், நம்ம வேணா இனிமேட்டு மினி கோல்ஃப் விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கேம்ஸ் இருக்குமான்னு பேசிக்கிட்டே போயிருவாங்க. டிம் டென்ஷனா ரூமுக்குள்ள வருவான். உடனே பாஸ் பேபி சூப்பரா டிம், அடிச்சு நகர்த்திட்ட, இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஆள் நீதான் நிர்வாணா. நான் அவங்க கிட்ட மினி கோல்ஃபே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், ஆனா எனக்கு மினி கோல்ஃப் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமான்னு டென்ஷனா கத்துவான். ஆட ஃப்ரீயா விடு டிம்னதும் சரிவா அங்க போய் நம்ம வேலையை முடிக்கலாம், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆபீஸ் மொத்தமும் கலவரம் பொங்கி வலிஞ்சுகிட்டு இருக்கும். அந்நேரம் பார்த்து வேற ஒரு பேபி 6 நாத்தம் பிடிச்ச பொருளோட நாத்தத்தை சால்வ் பண்ணிடுவா. ஐயோ இனி இதை டெஸ்ட் பண்ண நேரம் இல்ல, இதுக்கு பேர் என்னன்னு மட்டும் சொல்லி இதை கொண்டே ஊத்திடலாம் பானா. இதுக்கு பேரு கோல்ஃப கெடுத்த கொடூரன்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மூஞ்ச தொங்க போட்டு சோகமா போவானா. உடனே நம்ம பாஸ் பேபி கூட்டு கையில ஒரு பென்சிலை கொடுத்து இந்தா மூடி, இத மினி கோல்ஃபா நினைச்சு அடிடாம்பான். டிம்மும் சந்தோஷமா வந்து அடிப்பான். கரெக்ட் அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து மாட்டிக்கும். உனக்கு அந்த ஜாப் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்ம பாஸ் பேபி கிட்ட சொல்லிட்டு ஒரு யூ டர்ன் போட்டு போவான். அப்படியே கட் பண்ணி சிஇஓவை காட்டுறாங்க. அவ ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி அந்த மாதிரி நொந்த மாதிரி நொந்து போய் வெந்த மாதிரி வேகாத மாதிரி மாறி மாறி எல்லாம் ஒர்க் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அந்த ஸ்டிங்க்ல சிரத்தை நீங்க மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு காட்டுவா. அந்த மொத்த நாத்தம் பிடிச்சதுக்குமே ஃபார்முலா கண்டுபிடிச்சு எல்லாம் பச்சை பச்சையா இருக்கும். 50 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன் பேபி பாஸே ஆச்சரியப்படுவான். யாரா இருக்கும் கண்டிப்பா நம்ம இல்லன்னு மட்டும் தெளிவா இருப்பான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்மளோட அடுத்த சிஇஓ யாருன்னா அதுவும் பேபி கார்ப்போட சிஇஓ யாருன்னா நம்ம பாஸ் பேபி நிர்வா. உடனே நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. உடனே பைல்வான் தூக்கி சோல்டர்ல வச்சுக்குவான். நான் தான் இனி புது சிஇஓனதும் 50 பேரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிம் மட்டும் சோகமா சந்தோஷமாயிரு, நீ நினைச்சது கிடைச்சிருச்சுன்னு வாழ்த்திட்டு அங்க இருந்து சோகமா யார் பெற்ற பகடோடி யார் பெற்ற பகடோ அப்படின்னு சோக மியூசிக்கோட அங்க இருந்து போயிருவான். இங்க சிஇஓ இருந்துகிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணு பாஸ் பேபி, நாளைக்கு நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட பேசி சைன் வாங்கலாம் சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பிடுவா. சண்டை போட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப டிம் மட்டும் தனியா உட்காந்து என்னத்தையோ எழுதிட்டு இருப்பானா. பைல்வான் வந்து பார்த்து ஏன் எங்க கூட என்ஜாய் பண்ணலான்னு கேட்பான். இல்ல என் தம்பிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன்பான். நான் வேணா கொடுத்துட்டுமானதுக்கு இல்ல அவன் சிஇஓ ஆயிட்டான்ல அவனோட டேபிள்லயே நான் வச்சுறேன்ட்டு அங்க இருந்து போவானா. நீ ஒரு நல்ல அண்ணன்பானா, தேங்க்யூ, உங்க எல்லாத்துக்கூட நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நான் வர்றேன்பான். ஏன் தம்பி என்னாச்சு ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டதுக்கு நான் இந்த ஃபீல்ட் டீம்ல இருந்து என்னோட வேலையை ராஜினாமா பண்றேன்ட்டு அங்க இருந்து போயிருவான். ஏது ராஜினாமாவான்னு நம்மால வாயை பொழப்பானா. அப்படியே கட் பண்ணி டிம்ம காட்டுறாங்க. அவன் நேரா சிஇஓ ரூமுக்கு போய் பழைய சிஇஓ மேடம், என் புது சிஇஓ தம்பிக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன், இந்த டேபிள் வச்சுட்டு போறேன்ட்டு கொண்டு வைப்பான். அங்க வேற என்னமோ எழுதி வச்சிருக்கும். என்ன கன்றாவி இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பைல்வானும் சரோஜாவும் உளுந்தடிச்சு உள்ள வந்து நீ இந்த ஃபீல்ட் டீமை விட்டு போக கூடாது, நாங்க இந்த லெட்டரை ஒத்துக்க மாட்டோம்னு கையில இருந்து புடுங்கி காட்டுவாளா. இது ஒண்ணு ஏன் லெட்டர் இல்ல, இது ஆல்ரெடி சிஇஓ டேபிள் இருந்துச்சும்பான். அப்போ அதை சரோஜா படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. இது அந்த ஃப்ரெட்ரிக் எஸ்டீஸ்ங்கிற வில்லப்பைய எழுதின லெட்டர்னு. அப்ப நம்ம ஆமக்கழுத்து சிஇஓவை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு டீம் கேட்பானா. உடனே சரோஜா சாக்காயி போர் ஆரம்பிச்சிருச்சும்பா. அப்படி சாக்கா சொன்னவ ஜாலி அகிரி குச்சி ஆடிட்டு இருப்பா. ஏன்னா சரோஜாக்கு சைலன்ஸை விட வைலன்ஸ் தானே ரொம்பவும் பிடிக்கும். அப்படி ஒரு போர் ஆரம்பத்தோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.